Hello everyone, welcome back to my channel. So என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஹேர் பேக் தான் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கோட பர்பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது ஸ்டாப் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து முடி இல்லாத இடத்துல வந்து மறுபடியும் வந்து முடி வளர ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃபெனுக்ரிக் சீட்ஸ், வெந்தயம். ஸோ இது வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். ஓவர் நைட் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வைக்கிற தண்ணி வந்து நீங்கள் நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணுங்க, டேப் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபெனுக்ரிக் சீட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ பெருசானதுக்கப்புறம் வந்து நம்ம தொடும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ணால் வந்து அது உடையிற மாதிரி இருக்கணும். இப்போ தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு சீட்ஸை மட்டும் அரைச்சிக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது எந்த தண்ணியும் யூஸ் பண்ண வேணாம், சும்மா நீங்கள் வந்து வெறும் சீட்ஸை மட்டும் அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோன்னா அந்த ஃபைன் பேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிடுங்க. கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கணும். இப்போ வந்து எதான ஒரு துணி எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்டர் பண்ணுற பேஸ்ட்டு தான் நம்ம வந்து முடியில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வெறுமே நம்ம ஃபில்டர் பண்ணாமல் அப்ளை பண்ணோன்னா முடியில் மாட்டிக்கும். அப்புறமா உங்களால் வாஷ் பண்ணி கூட எடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நிறைய வாட்டி வாஷ் பண்ணால் தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஸோ நீங்கள் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா வந்து நம்ம கடையில் ஹேர் மாஸ்க் வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து முடியில் மாட்டிக்கும். அப்புறமா ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த பேக்லேயே ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து ஃபெனுக்ரிக் சீட்ஸ், வெந்தயம் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது நீங்கள் ஸ்டோர்லாம் பண்ண வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சால் தான் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ ஹேர் பேக் வந்து செய்யணுமோ அப்போ நீங்கள் வந்து இதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி, பிரிங்ராஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் நம்மளுக்கு தேவை. இது வந்து எல்லா ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் லோக்கல் ஸ்டோர்ஸ்லலாம் போய் கேட்டிங்கன்னா இருக்கும். அமேசானில் கூட நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வந்து shiyakai. இது வந்து வெறும் shiyakai பவுடர், எதுலேயுமே மிக்ஸ் ஆகலை. ஸோ சில இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஹர்ப்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வெறும் shiyakai மட்டும் தான் தேவை. ஸோ அது ஒரு ஸ்பூன் போதும் நம்மளுக்கு இந்த ஹேர் பேக்குக்கு. இந்த குவான்டிட்டி எல்லாம் உங்கள் முடி எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏன் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு ஃபெனுக்ரிக் சீட்ஸ் ஏன் ஆட் பண்ணியிருக்கோன்னா அது வந்து ஹேர் ஃபாலில் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ உங்களுக்கு அதிகமாக முடி கொட்டுதுன்னா ஃபெனுக்ரிக் சீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண அது வந்து ஸ்டாப் பண்ணும். வெறும் ஹேர் ஃபாலுக்கு மட்டும் இல்லை, ஹேர் க்ரோத்துக்கும் வந்து வெந்தயம் ரொம்ப நல்லது. அண்ட் இது வந்து உங்கள் ஹேரை வந்து நல்லா நரிஷ் பண்ணும். இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எண்டிலலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஸ்கேல்ப்லேயும் சில பேருக்கு ட்ரையாக இருக்கும். அவங்களாம் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா ஃபெனுக்ரிக் சீட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. டேண்ட்ரஃப் வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். அண்ட் உங்கள் ஹேருக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி தான் வந்து பிரிங்ராஜ் வந்து உங்களுக்கு முடியே இல்லாத இடத்துல வந்து முடி வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு க்ரே ஹேர் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். இனிமேல் க்ரே ஹேர் வராமல் இருக்கிறது தவிர்க்கும். அண்ட் தேர்டான இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம shiyakai ஆட் பண்ணியிருக்கோம். shiyakai வந்து நம்ம எதுவுமே சேர்க்காத வெறும் ரா shiyakai பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் இருக்க கொலாஜன் லெவலை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதனால நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகும். அண்ட் shiyakai எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. விட்டமின் சி கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது ரொம்பவே நல்லது நம்ம ஹேருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஹேர் ஸ்ப்ரே பண்ண போகிறோம், எஸ்பெஷலி ஃபார் ஹேர் க்ரோத். அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வெந்தயத்தை சோக் பண்ண வச்சுருந்த தண்ணி வேணும் நம்மளுக்கு. ஸோ அதனால நான் அரைக்கும் போது நான் வந்து நார்மல் வாட்டரில் அரைச்சிக்கோங்கன்னு சொன்னேன். இந்த தண்ணி வந்து நீங்கள் உங்கள் ஹேர் ஸ்ப்ரேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஸ்ப்ரே என்ன பண்ணணும்னா பேசிக்கலாக உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணும். இந்த தண்ணி வெறும் ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் குடிக்கவும் செய்யலாம். உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். சுகர் லெவல் வந்து கம்மியாகும் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா. ஸோ அவ்வளோ நல்லது இது. அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில். அண்ட் நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பேர் வந்து குட் வைப்ஸ். இதோட ப்ரைஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 165 ருபீஸ் தான். ஸோ ரோஸ்மெரி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும். அண்ட் இதில் வந்து நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் தரும் உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு முடி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வராது. ஸோ இப்போ அந்த வெந்தய தண்ணியில் நான் வந்து 2 to 3 drops வந்து ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம சிம்பிளான ஹேர் ஸ்ப்ரே ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ட்ரை ஹேர்லேயே அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணலாம். இது வந்து என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ஹேருக்கு நல்லா ஷைன் கொடுக்கும் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இதிலே நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணணும்னா உங்கள் ஹேருக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். அண்ட் இந்த ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் ஒரு 4 to 5 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இந்த 2 ரெமெடியுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ரெமெடி, ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ரெமெடி. இது ரெண்டுமே நீங்கள் ஒரே டைமில் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் வந்து பிரித்து பண்ணிக்கலாம். 3 days இது யூஸ் பண்ணலாம், 3 days நீங்கள் வந்து இன்னொரு ரெமெடி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் முடி வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி ஷாம்பூட் ஹேர் இல்லைனா வந்து க்ளீனான ஹேரில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 to 25 minutes வந்து நீங்கள் அப்படியே வச்சுருக்கணும். உங்கள் ஸ்கேல்ப்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்கள் முடியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் 25 minutes கழித்து நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பூ, கண்டிஷ்னர் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஷியாkai பவுடர் கிடைக்கல அண்ட் பிரிங்ராஜ் எதுவும் கிடைக்கல, நீங்கள் ஆல்ரெடி அந்த நம்ம ஃபெனுக்ரிக் பேஸ்ட் வச்சுருக்கோம்ல, அது கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டு மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஹேர் ஃபால் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வேணும்னா நீங்கள் அந்த 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி ஆகணும். அண்ட் இதுவும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து எப்போ அப்ளை பண்ணணும்னா உங்கள் ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி க்ளீன் ஹேரில் தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். இதுவும் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ரூட்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக்கோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னா, நம்ம ஷாம்பூ வாங்கினா எப்படி இருக்கும், தண்ணி போட்டால் வந்து நுர வர மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்கும் இந்த பேக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச பேக் சொன்ன மாதிரி தான் இதுவும் நீங்கள் 20 minutes வைக்கணும். வச்சதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணும்போது நீங்கள் எந்த ஷாம்பூ இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இதில் தானே ஒரு பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஸ்ப்ரே ஏதானு ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் ஆகும். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. Until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.